ஹலோ. ம். எல்லாருக்கும் வணக்கம். ம். என்னுடைய பெயர் வி வி விநாயகம். எங்க ஊர் வந்து சோளிங்கர், ர ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ இந்த வீடியோல நான் வந்து ஸோ எத பத்தி பேச போறேன்னா, ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? மாற்று வார்த்தை வந்து பயன்படுத்தலாமா? வந்து இது வந்து ஆ திக்கி பேசுற எல்லாருமே அம் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஒரு வார்த்தை வரலன்னா, அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இப்ப வந்து புக்கு வந்து திக்குது. நான் டக்குனு புத்தகம்னு சொல்றேன். ஆ ஸோ ஃபேன் போடுனா அந்த ஃபேன் போடு. ஸோ இல்ல காத்தாடி. ஆ ஸோ ஃபோன் திக்குனா மொபைல். ஸோ இப்போ மொபைல் திக்குதா? ஃபோன். ஸோ ஆ இது வந்து இப்ப ஒரு சில வார்த்தைலாம் நமக்கு வந்து அ அ இங்கிலீஷ்ல திக்கும். நம்ம அப்ப வந்து த த த தமிழ்ல ஆ இது பண்றோம். இதுக்கு ஈக்குவலான வார்த்தைய சொல்றோம். ஸோ த தமிழ்ல திக்குனா, ஸோ இங்கிலீஷ் வார்த்தைய வந்து இது பண்றோம். ஸோ இதே மாரி தான் நம்போ எ எ எ ஏதாச்சும் நம்ம வாங்க போறோம்னா, இப்போ ஒரு ஒரு ஆ பேஸ்ட் வாங்க போறோம்னா, பேஸ்ட் திக்குதுன்னா, அந்த கம்பெனி நேம் சேர்த்து சொல்றது. கோ கு கு கோல் கோல்கேட் பேஸ்ட்ன்னு. ஸோ இ அ ஸோ இ இ இ இது வந்து இப்ப சரியா, தப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஸோ இ அ இ அ இ இது வந்து அப்போதைக்கு நமக்கு அ ஹெல்ப் பண்ணும். ஆனா, நம்ம எப்போ இந்த வார்த்தை நமக்கு வராது, வேற வார்த்தை நம்பளா கான்ஷியஸாவும் தேடுறோம், சப்கான்ஷியஸாவும் தேடுறோம்னா, அந்த வராதுன்ற வார்த்தை நமக்கு அந்த அகைன் நம்ம ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துல அந்த வார்த்தைய நம்ம வந்து உச்சரிச்சு ஆகன்றப்போ நமக்கு ஓ கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அத சொல்ற மாரி இதாகும். ஏன்னா இப்ப நான் வந்து அ நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேச திக்குன்னு சொல்றேன். ஸோ இதுக்கான த த த தமிழ் வார்த்தை போடுறேன். ஆனா ஒரு இடத்துல நான் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசியே ஆகணுன்றப்போ, அந்த வார்த்தை திக்குனா, ஸோ நான் இப்போ இங்கிலீஷ்ல இனி இ ஐ இ இன்னொரு வார்த்தை போய் இது பண்ணணும். ஸோ அ அ தேடணும். ஸோ இ இது வந்து என்ன ஆகும்னா, நம்ப ஒரு இடத்துல பேச போறோம்னா, நம்மளோட மைண்ட் வந்து அத பத்தி தான் வந்து அ யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த வார்த்தை நமக்கு வரலன்னா நம்ம என்ன பண்றது? ஆ ஸோ ஸோ இந்த வார்த்தைக்கு பதிலா நம்ம இது போடலாம். ஸோ வந்து நம்ம ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் போடலாம். இல்ல அந்த சென்டென்ஸ் மாத்தி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாற்று வார்த்தைய வந்து நம்ம வந்து பயன்படுத்தும். ஒரு 2 தான் நான் சொல்லுவேன். வேணுன்னா அது கூட வந்து நம்ம ஸோ ஃபில்லர் வேர்ட்ஸ் வேணா அ போட்டு அது இது ஸோ ஸோ அந் ஸோ இ இந்த மாரி ஒரு ஃபில்லர் வேர்ட்ஸ் போட்டு நமக்கு தேவையான அந்த வார்த்தைய வந்து சேர்த்து கூட சொல்லலாம். ஸோ பின்னாடி அந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேசலாம். ஸோ வந்து ம் ஸோ
நானுமே ஆல்டர்னேட் வேர்ட்ஸ்ல வந்து அ அ அ அதிகமா பேசுவேன். எங்க பேசினாலுமே. ஆனா, இது வந்து வெளியில அதான் நான் வந்து ஆப்போசிட் பெர்சன்ட்ட பேசுறப்போ, ஓகே. அவங்களுக்கு வந்து எதுவுமே தி 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 தெரியாது. நான் நான் ஒரு வேள திக்காம பேசியிருந்தா, ஆ ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி. ஆனா, நமக்கு தெரியும். வந்து எனக்கு தெரியும். ஓகே. நமக்கு இந்த வார்த்தை நம்ம திக்கு திக்குன்னு தெரியும். ஸோ, அதனால நான் இந்த ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன். ஸோ, ஆனா நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்டாமரிங் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணல. அதாவது நம்ம வந்து வெ வெ வெளு வேறு வெளிப்படுத்தவே இல்ல. ஸோ நம்ம இந்த ஸ்டாமரிங் எப்போ வந்து அத இந்த அக்செப்ட் பண்ணி நம்ம வெ வெளிப்படுத்துறோமோ, அதாவது நம்ம திக்குனாலும் பேசிடணும். ஸோ அப்ப நம்ம பேச பேச அந்த ஸ்டாமரிங்கோட ஃபியர் அதாவது சடனா இல்ல. ஸோ ஓவர் த பீரியட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அ ஸோ அந்த ஃபியர் கம்மியாகும். ஸோ அந்த ஃபியர் கம்மி ஆனாலே நம்மளோட அந்த மூச்சு காத்தமா சீரா இருக்கும். ஸோ அப்படி நம்ம இருந்தாலே நம்மளால வந்து பேச முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் நன்றி. வி 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 விநாயகம், ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம்.